எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய தலைப்புச் செய்திகள். 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட 5 மாநிலங்களில் விரைவில் வாக்காளர் சிறப்பு திருத்த பணிகள். தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தமிழக அரசின் பல்வேறு விருதுகளுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு இன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் விருதுகள் வழங்குகிறார். 90 பேருக்கு கலைமாமணி விருது வழங்கி கௌரவிக்கிறார். பீகார் சட்டமன்ற தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்பில் முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு அதிர்ச்சி. முதலமைச்சர் வேட்பாளர் குறித்த கேள்விக்கு தேஜஸ்விக்கு முதலிடம். அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்த கெடு விதித்தும் அசராத இபிஎஸ். ஆதரவாளர்களின் எண்ண ஓட்டங்களை அறிய ஆலோசனை நடத்துகிறார் செங்கோட்டையன். இனி விரிவான செய்திகள். தமிழகம், கேரளா உள்ளிட்ட 5 மாநிலங்களில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த மாநிலங்களில் வாக்காளர் சிறப்பு திருத்த பணியை மேற்கொள்ள உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் 2026 சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்காக வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கும் நடவடிக்கையில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டுள்ளது. தேர்தல் நடைபெற உள்ள 5 மாநிலங்களில் விரைவில் இந்த பணிகள் தொடங்கும் என்றும் அதற்கு ஏற்றவாறு அதிகாரிகளும் ஊழியர்களும் நியமிக்கப்பட்டு விரைவில் பணிகள் முடிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. திரைத்துறையில் சிறந்து விளங்குபவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் விருதுகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று வழங்குகிறார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விருதுகளை நேரில் வழங்கி கௌரவிக்க உள்ளார். 2021 ஆண்டு முதல் 23 ஆண்டு வரையில் கலைமாமணி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட 90 பேருக்கு முதலமைச்சர் விருதுகளை வழங்குகிறார். எஸ்.ஜே. சூர்யா, சாய் பல்லவி உள்ளிட்டோர் கலைமாமணி விருதுகளை பெற உள்ளனர். பீகார் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக வோட்டர்ஸ் மேற்கொண்ட கருத்து கணிப்பில் முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கருத்து கணிப்பில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒட்டுமொத்தமாக அதிக சதவிகித ஆதரவை பெற்றுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு கிடைத்துள்ளது. ஆனால் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற கேள்விக்கு தேஜஸ்விக்கு அதிகமானோர் ஆதரவளித்துள்ளனர். 2வது இடம் பிரசாந்த் கிஷோருக்கு கிடைத்துள்ளது. தற்போதைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். தமிழகத்தை கடனாளி ஆக்கிவிட்டு அதிலிருந்து தப்பிக்கவே கரூர் சம்பவத்தை திமுக அரசு கையில் எடுத்துள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். திமுகவை விஜய் கடுமையாக விமர்சித்த காரணத்தால் தான் பாதுகாப்பு சரியாக வழங்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கரூர் துயர சம்பவம் தமிழக வரலாற்றில் ஒரு கருப்பு நாள் என்றும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறியுள்ளார். அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து இபிஎஸ்க்கு செங்கோட்டையன் கெடு விதித்திருந்தார். ஆனால் அதற்கு இபிஎஸ் செவி சாய்த்ததாக தெரியவில்லை. இந்த சூழலில் செங்கோட்டையன் டெல்லிக்கு படையெடுத்தும் அதனால் ஒரு தாக்கமும் ஏற்பட்டதாக தெரியவில்லை. செங்கோட்டையனுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இபிஎஸ்ஸும் டெல்லி சென்று வந்துவிட்டார். மேலும் அவர் தனது நிலைப்பாட்டையும் தெளிவாக தெரிவித்து விட்டார். இந்த நிலையில் தனது ஆதரவாளர்களின் எண்ண ஓட்டங்களை அறிய செங்கோட்டையன் விரும்புவதாகவும் இதனால் அவர்களுடன் தாம் மீண்டும் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ரயில்களில் பட்டாசுகளை எடுத்துச் சென்றால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் வேளையில் பட்டாசு விற்பனை, அதன் நடமாட்டம் உள்ளிட்டவற்றை மத்திய, மாநில அரசுகள் தீவிரமாக கவனித்து வருகின்றன. இந்த நிலையில் தீபாவளியை முன்னிட்டு ரயில்களில் பட்டாசுகள், எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் உள்ளிட்டவற்றை எடுத்துச் சென்றால் 3 ஆண்டுகள் சிறை அல்லது 1000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என தெற்கு ரயில்வே எச்சரித்துள்ளது. விதிமுறைகளை மீறினால் ஏற்படும் இழப்பு மற்றும் சேதத்திற்கு சம்பந்தப்பட்டவர்களே பொறுப்பு என்றும், சந்தேகத்திற்குரிய பொருட்களை கண்டால் பயணிகள் உடனடியாக ரயில்வே துறை அதிகாரிகளிடம் தெரிவிக்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தங்கத்தின் விலை இன்றும் அதிகரித்துள்ளது. 1 சவரன் ஆபரண தங்கம் 680 ரூபாய் அதிகரித்து 91,400 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 11,425 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 குழந்தைகள் உயிரிழக்க காரணமான இருமல் சிரப் விவகாரம் தமிழக அரசுக்கு புதிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தைகள் உயிரிழப்புக்கு காரணமான இருமல் சிரப்
தமிழகத்தில் தயாரிக்கப்பட்டு விற்கப்பட்டு வருவதாக தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் அந்த நிறுவன உரிமையாளர், பணியாளர்கள் உள்ளிட்ட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான விசாரணை தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் உயிரை கொள்ளக்கூடிய இருமல் மருந்து தயாரிக்கப்பட்டது கூட தெரியாமல் தமிழக அரசு இருந்துள்ளதாக மத்திய பிரதேச அரசு குற்றம் சாட்டியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் மாலை 5 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.